வணக்கம். சென்ற வீடியோவில் மருந்தில்லா மருத்துவம் அதில் முத்திரைகள் அந்த தொடரில் சக்கர முத்திரை அதை பார்த்துருந்தோம். பிராணாயாமம் ஏன் பிராணாயாமத்தை ஆரம்பிக்கிறோன்னா அதுதான் அடிப்படையாக நம்ம மூச்சு பயிற்சிக்கு பயன்படுதுன்றதுனால அதில் ஆரம்பிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு பிராணாயாம முத்திரை, அது நாசிகா முத்திரை. இதுவும் நமக்கு எல்லாம் பரிச்சயமானது தான். இருந்தாலும் நிறைய பழைய முத்திரைகள் எல்லாமே இல்லாதனாலையும் பழக்கத்தில் கொண்டு வரதுனாலையும் அழிந்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நாசிகா முத்திரையை பார்ப்போம். அதுவும் பிராணாயாம முத்திரை. அந்த முத்திரையை பார்க்கறதுக்கு முன்னாடி முத்திரைகளோட ஆற்றல், நம்மளோட தத்துவங்கள், பஞ்சபூத தத்துவங்களில் ஆற்றலை எப்படி நம்ம உடம்புல அதிகமாக்குறது அல்லதுன்னா குறைக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ சென்ற வீடியோவில் இந்த நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ முத்திரைகள் இந்த விஷயம் நம்ம தெரியும் போது நம்மளால் முத்திரைகளை புதிதாக உருவாக்க முடியும். அல்லதுன்னா நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைக்க முடியும். இது எப்படி பார்க்கலாமா? இப்போ இந்த அக்னி தத்துவத்தை உள்ள இந்த கட்டை விரலை ஏதாவது ஒரு ஆற்றல், இப்போ இது நீர் இல்லையா? அப்போ அந்த நீர் ஆற்றலோட அடிப்பகுதியை தொடும்போது பாருங்க, அப்போ உடல்ல உள்ள அந்த நீர் தத்துவத்தோட ஆற்றல் அதிகமாகும். அக்னி இப்போ கட்டை விரலால் ஒரு எந்த ஆற்றல் நமக்கு அதிகமாக நினைக்கிறோமோ அந்த விரலோட, அந்த ஆற்றல் கொண்ட விரலோட அடிப்பகுதியை தொடும்போது அதோட தன்மை, அதோட ஆற்றல் அதிகமாகும். இது நிலம், சரிங்களா? இது ஆகாயம், காற்று. இப்போ கட்டை விரலால் எந்த விரலோட அடிப்பகுதி தொட்டாலும் அந்த அந்த விரலுக்குள்ள ஆற்றல் அந்த தன்மை நம்ம உடம்புல அதிகமாகும். அதே மாதிரி இப்போ ஆற்றல் குறையணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, எந்த தத்துவங்களோ அந்த தத்துவங்களோட விரலை கட்டை விரலோட அடிப்பகுதியில் வைக்கணும். இப்போ அக்னியோட அடிப்பகுதியில் காற்று இருக்கிறதுனால அதோட தன்மை குறையும். ஆகாயம் இருக்கிறதுனால அதோட தன்மை குறையும். நிலம் இருக்கிறதுனால அதோட தன்மை குறையும். நீர் அதோட தன்மை குறையும். ஸோ இப்போ ஆற்றலை எப்படி நம்ம அதிகரிக்கிறது, இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்தை உடம்புல எப்படி குறைக்கிறதுங்கிறது இந்த விரல்களில் தான் இருக்குது. ரெண்டு கையிலையும் சேர்ந்து தான் செய்யணும், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம புது புது முத்திரைகளை உருவாக்க முடியும் பழக்கத்தில், சரிங்களா? இப்போது இரண்டாவது பிராணாயாம முத்திரையை பார்க்கலாம். இதுக்கு இந்த நாசிகா முத்திரை, இது என்னென்னா, இந்த இரண்டு ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நம்ம உள்ளங்கையை தொட்டுட்டோம், ஓகேங்களா? தொட்டுட்டோம். இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் இடது நாசியை தொடப்போகுது. கட்டை விரல் வலது நாசி தொடப்போகுது, சரிங்களா? முதல் முத்திரை நம்ம புருவ முத்திரை தொடுவோம், நாசிகா முத்திரை. நாச்சக்கர முத்திரை. இது நாசிகா முத்திரை நம்ம உள்ளங்கையை தொட்டுட்டு இந்த 3 விரலையும் செய்யப்போம். இப்போது ரொம்ப அழுத்த வேணாம். பிராணாயாமம் செய்யும்போது, மூச்சு பயிற்சி செய்யும்போது ரொம்ப அழுத்த வேணாம். அது அந்த காற்று போகாத தடுக்கிறதுக்கு தான் நம்ம வைக்கணும் ஒழிஞ்சு நம்ம அழுத்தி பிடிக்க தேவை, சரிங்களா? இப்போ வலது நாசியை கட்டை விரலால் அடைச்சிட்டு இடது நாசியை இந்த பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த இடது நாசியை அடைச்சிடலாம். கட்டை விரலை எடுத்துட்டு மூச்சு மெதுவாக உள்ளே இழுத்துட்டு நிறுத்த வேணாம், கும்பகம் பண்ண வேணாம். கட்டை விரலை அடைச்சிட்டு இந்த கையை 2 விரல்களை எடுத்துட்டு மூச்சு மெதுவாக வெளியே விட்டுட்டு அதே மாதிரி மெதுவாக உள்ளே இழுத்து இந்த விரலில் மூடிட்டு கட்டை விரலில் ஓப்பன் பண்ணி அது வழியாக வெளில விடும், சரிங்களா? இதை செய்ய போகிறோம். ஒரு முறை நான் செய்கிறேன். நீங்கள் குறைஞ்சது உங்களுக்கு நேரத்தை பொறுத்து ஒரு 5 நிமிடமோ 2 நிமிடமோ 10 நிமிடமோ செய்யுங்க, சரிங்களா?
இப்போது பொதுவாக மூச்சு நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது இரண்டு விதமாக நீங்கள் வந்து மூச்சு வந்து சுவாசிக்கலாம். ஒன்று வந்து உங்களோட மார்புக்கூடு வந்து விரிவடைகிற மாதிரி நீங்கள் சுவாசிக்கலாம். அல்லதுன்னா உங்களோட வயிறு வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி சுவாசிக்கலாம். இப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த வயிறு வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா ஆழமான மூச்சு மெதுவாக இழுக்கும் போது நீங்கள் வந்து அந்த டயஃப்ராம் வந்து நமக்கு கீழே புஷ் பண்ணுறதுனால வயிறு வந்து உப்புது. சரிங்களா? அப்போது நம்ம திருப்பி ரிலீஸ் பண்ணும்போது மெதுவாக வயிற்று வந்து முடிஞ்ச வரையும் உள்ளார கொண்டு போனீங்கன்னா ஸ்லோவாக வயிறு வந்து உள்ளே போகும். அப்போ வந்து காற்று வந்து வெளில வரும். இதுதான் வந்து இது ஒரு முறை. நெஞ்சுக்கூடு வந்து விரிஞ்சு சுருங்கிறதோட மார்புல சுவாசிக்கிறதோட நல்லா ஆழமான மூச்சு எடுத்து வயிறு வந்து வெளில வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி சுவாசிக்கும். அதுதான் வந்து ஆழமான மூச்சு பயிற்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது அது வந்து திருமூலர் சம்மந்தப்பட்ட அந்த யோகா அஷ்டாங்க யோகத்தில் வந்து பார்க்கும்போது அதை பார்க்கலாம். அதுவும் மருத்துவம் தான். இதெல்லாம் வந்து நம்ம உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் சரியோ அதை மட்டும்தான் இந்த தொடரில் பார்க்குறோம். அது வந்து மருந்தாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அல்லது யோகமாக இருக்கலாம், அல்லது முத்திரைகளாக இருக்கலாம், அல்லது உடற்பயிற்சியாக கூட இருக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். சரி, அடுத்த வீடியோவில் இன்னொரு முத்திரையோட உங்களை சந்திக்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம்.